பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 39வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க பாப்பா. போதும், எல்லாரும் கண்களை மூடினவர்களாக இன்றைக்கு 10வது வாசலாக எப்ராயிம் வாசலை குறித்ததான செய்தி கேட்பதற்குபடியாக நாம் இருந்த வண்ணமாகவே எல்லாரும் வாயை திறந்து நாம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. பேசுகிற எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த எப்ராயிம் வாசல் என்று 10வது வாசலை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் காலங்களில் எருசலேமுடைய 12 வாசல்கள் நகரம் பாழாக்கப்பட்டு 12 வாசல் சுட்டெரிக்கப்பட்டது. அதனால் நெகேமியா அதை கேள்விப்பட்டு ஒவ்வொரு வாசலை கட்டி அதை முடிக்கிற சத்தியத்தை நம்ம கேட்குறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:12 வாசிக்க வேண்டாம். பரமேஸ்வரையும் 12 வாசல்கள் இருக்கிறது. தெற்கே 3, வடக்கே 3, கிழக்கே 3, மேற்கே 3 ஆகிய 12 வாசல் உள்ள அந்த இடத்திற்கு நம்ம போகணுன்னா இந்த 12 வாசலுடைய ஆவிக்குரிய அனுபவம் இருந்தால் தான் நம்ம போக முடியும். உடலை சொல்லையா, அது எதுவும் ஒன்றும் இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. அது சாதாரண இடம் கிடையாது. உலகத்திலேயே சில இடத்துல நம்மளால் போக முடியாது. நம்ம பாடியெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீட் தேர்வு எழுதுவதற்கு கூட என்னென்னமோ சட்டத்திட்டங்கள் நம்ம பார்க்குறோம். ஆக பரலோக ராஜ்யம் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள் நம்ம போக முடியும். இந்த எப்ராயிம் யார் எனக்கு தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். முதிர்ந்த வயதில், குழந்தை இல்லை, 100வது வயதில் அவருக்கு ஈசாக்கு என்ற வாக்குத்தத்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஈசாக்கு பிறந்தவள் தான் இந்த 2 பிள்ளைகள், யாக்கோபும் ஏசாவும். அந்த யாக்கோபுக்கு மொத்தம் 13 பிள்ளைகள், 12 ஆண் பிள்ளைகள், 13 தீனார். அதனால் அது பட்டியலில் சேர்க்கப்படாமல் யாக்கோபு 12 பிள்ளைகள் என்று சொல்லுவோம். அந்த 12 பிள்ளையில் ஒருவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. அந்த யோசேப்பு நல்லவன். தரிசனத்தை பார்க்கிறான், சொப்பனத்தை பார்க்கிறான். தகப்பனுடைய மறுமணியாட்டினுடைய பிள்ளைகள் குற்றம் செய்யும்போது அது குற்றமாக இல்லை, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த தவறை தன் தகப்பனத்தை சொல்லக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தான். அதனால் அவனுக்கு சில நெருக்கங்கள் வந்தது. சகோதரர் அவனை பகைத்தார்கள், அவனுக்கு எதிராக செய்தாங்க. சொப்பனக்காரன் என்று பெயரை வைத்தான். தகப்பன் அவனுக்கு பல வருடம் அங்கீகரித்து அழகு பார்த்தான். ஆனால் அந்த சூழ்நிலை தான் எதிர்பாராத விசாரிக்க போகும்போது, அப்பத்தை கொண்டு போகும்போது சொப்பனக்காரன் வர அப்படின்னு அந்த ஆழமான குழியில் போட்டாங்க. அதுக்கு பின்பு அவனை இஸ்மவேல் இடத்துல விற்றாங்க. அங்கே போன இடத்துல செய்யாத பாவத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 13 வயது வரையும் அந்த 30வது வயது 17லிருந்து 13 வருஷம் அவர் ரொம்ப சோதிக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அந்த இடத்துல 30வது வயதில் கர்த்தர் அந்த தேசத்தில் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அதை உயர்த்தும் போது தான் அங்கே அவனுக்கு அந்த ஊரில் ஒரு பார்வனுடைய அதிலே ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அதில் ஒன்று தான் எப்ராயிம். அல்லேலூயா. அந்த வாசலை தான் அங்கே சொல்லப்படுது. எப்ராயிம் என்று சொன்னால் ரெட்டிப்பான கனி என்பது ஒரு அர்த்தம் இருக்குது. ரெட்டிப்பான கனி. இந்த வாசல் எதுக்குன்னா நம் தேவனுக்கென்று வளர வேண்டும், தேவனுக்கென்று நம்ம வளர்ந்து பெருகணும். ஆரம்ப காலத்தில் நம்ம வளரணுங்கிற ஆசை இருந்துச்சு. விசுவாசத்தில் வளரணும், அன்பில் வரணும், உபதேசத்தில் வளரணும், வசனங்களில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், கொடுப்பதிலையும் வளரணும், தேவனை தேடுவதில் வரணும், ஜபங்களிலே வளரணும்.
என்று நமக்கு ஆவலோடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த வளர்ச்சி நம்ம பார்க்க முடியல, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம பார்க்க முடியல. அதெல்லாம் அந்த வாசல் அங்கே தீக்கு இரையாக்கப்பட்டதை போல் நம்முடைய ஜீவிதத்தில் நான் வளரணும், நான் வாழணும், பெருகணும், ஆவிக்குரிய விஷயங்கள் இன்றைக்கி இல்லை. ஆக இன்றைக்கி நம்ம தீர்மானம் பண்ணோம், நான் தேவனுக்காக வளரணும். அல்லேலூயா. ஒரு செடியை நம்ம நடுறோம், அது செடி வளர்கிறது, செடி வளரணும். அது வளர்ந்தால் பத்தாது, அது கனிகள் கொடுக்கணும். ஒரு மரம் என்ன, ஒரு நாற்றை நடுக்கிறோம், அது நடுவது பெருசல்ல, அது வளர்ந்து மரமாகி கனி தரணும். தேவன் நம்மை திராட்சை செடியாக இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினதை போல நம்ம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவினால் நடப்படாத நாற்றுங்கிறார். அப்போ பிதாவினால் நடப்பட்ட நாற்று சபையில் வச்சிருக்கிறார். ஆக அதை வளரணும். ஒரு காலத்தில் வளர்ந்தது, இது வளர்ந்து அது கனி தந்தது. இன்றைக்கி அந்த வளர்ச்சி இல்லை. வளரணுங்கிற நமக்கு ஆசை கிடையாது, வளரணுங்கிறத அந்த எண்ணங்கள் இல்லை. நம்ம குடும்பமாக வளரணும், என் பிள்ளை ஆவியில் வளரணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வரணும் என்கிற அந்த எண்ணங்கள் இல்லை. ஆக மீண்டும் தேவன் நம்மை வளரும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. ஆக நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் நம்ம வளரணும்னு ஆசைப்பட்டோமோ அதே போல் வளர்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். நாம் வளர்ந்து நாங்கள் பெருகணும், வளர்ந்து கத்தருக்கின்ற மீண்டும் அந்த 9 கனிகள் உள்ள ஜீவியத்தை செய்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். கத்தர் அதை விரும்புகிறார், கத்தர் அதை ஆவலாய் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த ரெட்டிப்பான கனி எதை வேதத்தில் பைபிள் எங்கெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் சீக்கிரமாக வாசிங்க. ஆதியாகமம், பணத்தை நல்ல கவனிங்க, பணத்தை ரெட்டிப்பாக உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்கு வாயில நீங்கள் கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கைப்பிசகாய் வந்திருக்குன்னு யோசேப்பு சொல்கிறான். இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா எந்த வாட்ஸ்அப் எடுத்துன்னா பணம் ரெட்டிப்பு அப்படின்ட்டு ஒரு வஞ்சகமான ஒரு மெசேஜ் எல்லாம் வரும். நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், 10,000 ரூபாய் 24 மணி நேரத்தில் தரோம். நீங்கள் 1 லட்சம் கொடுத்தால் நாங்கள் ஒரே வாரத்தில் 2 லட்சம் ஆக்கி ரெட்டிப்பு செய்து தருவோம். அதை ஏமாந்தவர்கள் எல்லாம் இங்கேயும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டி கடைசி அவன் பாட்டுக்கு செல்ல அப்பான்ட்டு இன்றைக்கும் அது ஏராளமாக நடக்குது. ஆனால் இங்கே ரெட்டிப்பான பணம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு அல்லேலூயா. அப்போ நமக்கு பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே பணம் எல்லா பாவத்திற்கு தீமைக்கு அது வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக தேவனை பார்ப்போ இங்கே யோசேப்பு தங்கள் கொண்டு வந்த பணத்தை அல்லாமல் அந்த பணத்தை இரட்டிப்பாக கொடுத்தான். அது கைப்பிசகாக வந்தது, அவன் தான் செஞ்சான். அதனால் நீங்கள் உங்களுடைய சாக்கு வாயில் நீங்கள் கொண்டு போங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை, அதில் தானியம் இருக்கிறது, இவங்க கொண்டு வந்த பைசா இல்லாமல் அதை மீண்டும் அதை ரெட்டிப்பான பணத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்படின்னா அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தினார்கள். அந்த பணத்தை செலுத்தின பின்பு தானியத்தையும் கொடுத்தார். தானியத்தை கொடுத்தது அல்லாமல் 2 மடங்கு பணத்தையும் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா. அப்போ இதை எதை காட்டுகிறது என்ன, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு தேவனுக்கு கொடுக்குற விஷயத்தில், அது ஸ்தோத்திர காணிக்கையானாலும் பொருத்தனை காணிக்கையானாலும் விசேஷ கூட்டங்களுக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையானாலும் நம்முடைய தசம பாகமானாலும் தேவனுக்கென்று கொடுக்கும்போது அது 2 மடங்கு அல்ல, 1000 மடங்கு திருப்பி நமக்கு தருவார். ஒரு அல்லேலூயா. எதற்கு தருவார்? நாம் தேவனுக்கென்று வளர்ந்து தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக கொடுங்கள். அப்பொழுது திரும்பி என்ன செய்யணும், கொடுக்கப்படுங்க என்கிற வாக்கின்படி
யோசேப்பு செய்ததை காட்டிலும் அதிகமான காரியங்களை தேவன் நம்முடைய வாய்க்களே செய்வார். அநேகர் அந்த தசமபாகத்தில் உண்மை இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். நேற்று கூட நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம் என்று சொல்லக்கூடாது, இருக்கிறதுல கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு அலையா கொடுத்தாதான். இப்போ யோசேப்புக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுத்தாங்க, அந்த பணத்தையும் கொடுத்தான், ரெட்டிப்பாய் கொடுத்தான். அலையா. அப்போ தேவனுக்கென்று கொடுக்க அந்த மனசை சாத்தான் என்ன செய்வான்னா, கொடுப்பதற்கு அந்த மனசை தடை பண்ணிடுவான். நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி தேவனுக்கென்று நீங்கள் சரியாக நீங்கள் செய்யும்போது தேவன் அதற்குரிய 100 மடங்கானாலும் 1000 மடங்கானாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் ஆரம்பத்தில் நம்ம சரியாக இருந்தோம், இந்த விஷயத்தில் உண்மையுள்ளவளாக இருந்தோம், தேவனுக்கு கொடுத்தோம், தேவன் தாராளமாய் தந்தார். ஆனால் இப்போ அது பல வருஷங்களாக அந்த எண்ணங்கள் வரல. ஆக இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணோம், நான் கொடுப்பதில் நான் வளரணும். அல்லேலூயா. தேவனுக்கு அந்த கொடுக்குற விஷயத்தில் நம்ம இருந்தால் தேவன் நம்மை 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். அப்போ அந்த ஸ்டாக்கில் என்ன கொடுத்தாங்கன்னா தானியம். தானியம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை தருவார், சும்மா தர மாட்டார். வசனத்தோடு கூட ஆசீர்வாதங்களை தேவன் பல மடங்கு தருவார். உலக பிரகாரமாக பணம் ரெட்டிப்பு தன்றாங்கன்னு ஏமாறுவதை பார்க்கலாம். இந்த தேவனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தேவன் உங்களை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அந்த தேவன் நீ எந்த அளவுக்கு நீ தேவனுக்கு என்று கொடுக்குறாயோ அது அளவுக்கு மிஞ்சி உனக்காக பல மடங்கு திவால் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு ஓடி போகிற தேவன் அல்ல. நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு என்று கொடுக்குற விஷயத்தில் உண்மை உள்ளவளாகி நீங்கள் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தையின்படி யோசேப்பு கைப்பிசகா வந்தான. இது கைப்பிசகா இல்லை, தேவன் நேரடியான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதுதான் இந்த வாசல். அதில் வளரணும், உண்மை உள்ளவளாக இருக்கணுங்க. சில 50 வருஷமாக விசுவாசி இருக்கிறாங்க, தசமபாகத்தில் உண்மை இல்லை, மொய் பணம் மாதிரி கொடுத்துருவாங்க. கல்யாண வீட்டில் மொய் பணம் மாதிரி ஒரு 500 ரூபா போட்டு கொடுத்துருவாங்க. சிலர் 300 ரூபாய்க்கு அதல்ல, சம்பாதியங்கள் இல்லை, கணக்கிட்டு எவ்வளோ வருகிறதோ அந்த காரியத்தை உண்மையாக அல்லது எந்தெந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அந்தந்த சபைக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வளருகிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்க நீங்களும் வளர முடியும். கர்த்தர் கொடுக்க உங்களை இன்னும் வளர செய்கிற தேவன். அதுதான் அது ரெட்டிப்பான கனி என்பதற்கு ரெட்டிப்பான பணம் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அன்னாளை, அதாவது வருஷம் எல்கானா அந்த மனைவியோடும் 2 பிள்ளைகளோடும் அவன் பலியிடுவதற்காக ஆலயத்துக்கு போகிறான். இந்த பலின்னா அதில் விருந்து இருக்கும். அப்போ இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்து பாருங்க. அந்நல்ல கவனிங்க. பென்னினாலையும் சிநேகித்தான், பெத்தப்பள்ளியும் சிநேகித்தான். ஆனால் அன்னாலை அவன் சிநேகித்தபடியால் ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். அல்லேலூயா. ரெட்டிப்பான பங்கு. அப்போ தேவன் நம்மை நேசித்தால், தேவன் நேசிக்கிறபடி நாம் நடந்து கொண்டால், அல்லேலூயா, தேவன் நமக்கு ரெட்டிப்பான பங்கை தருவார். அல்லேலூயா. அந்த பங்கு என்பது என்ன என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் பங்கு. அல்லேலூயா. பேதர் சொல்கிறாரு, எப்பா என் காலை நீ கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை, பரலோக ராஜ்யத்தின் பங்கு. மரியாதை சொல்கிறாரு, மார்த்தாலே நீ அநேக கவலைப்படுற, ஆனால் தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆக தேவன் நமக்கு தருகிற ரெட்டிப்பான பங்கை தருகிறார். ஒரு பங்கு அவரே பங்கு,
இன்னொன்று பரலோக ராஜ்யத்தில் நல்ல இடத்தை தேவன் நமக்கு தருகிறார். கைகள் உயர்த்துறாலேலுயா, ரெட்டிப்பான பங்கை தருகிறார். சில குடும்பங்களை சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பிறந்திருக்கிறோம், ஆனால் எங்களுடைய பங்கை தரவே இல்லை, எல்லாம் மூத்தவனை கொடுத்துட்டாங்க. இன்னும் சில இடத்துல சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாம் பொம்பளைக்கு பிள்ளை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அநேகரை பார்க்கணும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. தன்னை நேசிக்கிற ஜனங்களுக்கு, தன்னால் நேசிக்கிற ஜனங்களுக்கு, தன் சமூகத்தில் சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்கனாவை பார்க்கிலும் பல மடங்கு பங்கை தேவன் நாம் வளர்வதற்கு, நாம் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதற்கு, கனிகளை கொடுப்பதற்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தினால தேவன் நல்ல சொல்லுயா. இன்னொரு வசனத்தை கூட சீக்கிரமாக நம்ம வாசிக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேண்டும். ஒரு அலேலுயா, ரெட்டிப்பான வரங்களை எதற்காக? நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்கென்று வளர்வதற்காக. அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தான்? எலியாவுடைய கைகளுக்கு தண்ணி வார்க்கிறவனாக இருந்தான். நீங்கள் கண்கொண்டு சபையில் நீங்கள் பார்க்குறீங்க, சிலர் இன்றைக்கு அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு முன்பாக அவன் நிற்கக்கூடிய அனுபவத்தை நம்ம கண்ணார நம்ம பார்க்கணும். அலேலுயா, அது தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த வரம், கிருபை. ஒரு ஊழியரோடு இணைந்து இருக்கும்போது, ஒரு ஊழியரோடு கூட அவர்களை இசைந்திருக்கும் போது, அந்த ஊழியருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது அந்த ரெட்டிப்பான வரங்களை தேவன் அவளுக்கு கொடுப்பார். அலேலுயா, எதற்காக? தான் வளரணும், தன் மூலமாக குடும்பம் வளர வேண்டும். தேவன் கொடுத்த அந்த தாளந்தினால அதை கேட்கிற தேவ பிள்ளைகள் குடும்பமாக வளருவதற்காக தேவன் நமக்கு தருகிற அடுத்தது ரெட்டிப்பான வரங்களை தருகிறார். அலேலுயா, இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். எலியாவை பார்க்கல எலிசா எத்தனையோ அற்புதங்களை செய்தான். அது காரணம் அந்த ரெட்டிப்பான வரம் தான். ஆக அந்த ரெட்டிப்பான வரங்களை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்டேன். அந்த நாளில் அந்த வரம் இருந்துச்சு. அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். அலேலுயா, உங்ககிட்ட அந்த வரம் இருந்துச்சு, இன்றைக்கி அது செயல்படலை, அது வெளிப்படலை. அதை மீண்டும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த சுட்டரிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை மாற்றி அந்த எபிரேயம் என்கிற வாசல், அந்த ரெட்டிப்பான கனி நிறைந்த இந்த வரங்கள் உடையவளாக அதில் வளருவதற்காக நம்ம விரும்பணும். நான் எனக்கு வெளிப்பாடு தேவை, நான் பிசாசுகளை துரத்தணும், நான் ஜோமன வியாதிகள் குணமாகணும், அற்புத அடையாளம் நடத்தணும். ஏன்னா விசுவாசிகள் செய்கிற அடையாளங்களே ஆவன. அந்த கிருபை எனக்கு வேணும்னா உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற தந்து நீங்கள் வளருவதற்கும் மற்றவர்கள் வளர்வதற்கு ஏற்ற அந்த ரெட்டிப்பான வரங்களை தேவன் தருவார். அலேலுயா, கைகளை வைத்து சொல்லுங்க. அலேலுயா. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுக்கு 2 ரெட்டித்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது வாசிக்க வேண்டாம். யோபு 42 கடைசியில் இருக்குது. அந்த அதிகாரம் இல்லைன்னா யோபும் இல்லை. எல்லாமே 2 மடங்காக கொடுத்தார். நிலங்களானாலும் இருதானாலும் மனைவி தவிர ஒட்டகங்களானாலும் ஆடுகளானாலும் வேலைக்காரர்களானாலும் பிள்ளைகளானாலும் பரலோகத்தில் 10 இங்கே 10 என்று அழகான எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான். அலேலுயா. ஏன் அப்படின்னா அந்த சோதனையில் சகித்தான். ஆண்டவரை தூசிக்கலை, ஆண்டவரை மறுதிக்கலை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காக நின்றான், நம்பிக்கையோடு இருந்தான். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவன் மேலே என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அப்படி சூழ்ந்த என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எதற்கு இடம் கொடுக்கல. கத்திடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையே நம்ம அனுபவிக்கக்கூடாது என்று சகித்து கொண்டதுனால தேவன் அவருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அலேலுயா. நான் வளர்ந்து பெருகணும்,
மீண்டும் கத்தருக்கென்று வளர்ந்து கனிகள் தருவதற்காக. இதெல்லாம் எதுக்கு தராருன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, வளர்ந்து பெருகுவதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நல்ல கவனிங்க. என்ன? ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் ரகசியத்தை, ரகசியம்னா அது ஞானம் இருந்தால் பத்தாது, ஞானத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அது நிலமாய் இருக்கும். நான் அப்படி பார்த்தேன், உன்னை பார்க்கிற உள்ளபடி பார்த்தால் அது உனக்கு ரெட்டிப்புள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தேவைங்க ரெட்டிப்பான ஞானம், ரெட்டிப்பானத வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்காக, தேவ தரிசனத்தை அறிந்து கொள்வதற்காக. அவன் பார்க்குறான், நான் பார்க்குறேன், உள்ளபடி பார்த்தால் அது உனக்குள்ள இருக்கு. ஞானத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள, ஞானத்தினால வெளிப்பாடை அறிந்து கொள்ளக்கூட, மனுஷ ஞானத்தினால் அல்ல, உலக ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ரெட்டிப்பான ஞானம். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அந்த ஞானத்தினால வீட்டை கட்ட, அந்த ஞானத்தினால சபையை கட்ட, அந்த ஞானத்தினால ஆத்துமாக்களை சம்பாதிக்க, அந்த ஞானத்தினால நம்ம வளரணும் என்பதற்காகவே தேவன் நமக்கு அதெல்லாம் தருகிறார். ஒரு நாளெல்லாம் இருந்துச்சு, அந்த ஞானம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஞானம் கிடையாது. ஞானத்தையே ஏன் அதை தான் ஞானமற்றவளாய் நடந்து கொள்கிறோம். எங்கே என்ன பேசணும், எங்கே போகணும், எதை நம்ம எந்த இடத்துல நமக்கு அந்த ஞானம் இல்லை. ஞானம்தான் தன்னை வீட்டை காட்டும். ஆனால் சிலரை பார்க்கும்போது நம்மளே ஆச்சரியப்போனோம், எவ்வளோ ஞானமாக நடக்கிறாரு, எவ்வளோ ஞானமாக இந்த சகுரி இருக்கிறாங்களேன்னா அவங்களுக்குள்ள அந்த ரெட்டிப்பான ஞானம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ரகசியங்களை, தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுக்குள்ளாக வளருவதற்கு, அநேகரை வளர செய்வதற்காக அந்த ரெட்டிப்பான ஞானத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு மீண்டும் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரமா வாசிங்க. ஏசாயாவின் உங்கள் வெட்கத்துக்கு, நல்ல கவனிங்க, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பலன் வருமா? உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு ரெண்டத்தனையாய் பலன் வரும். வாசிங்க அந்த வசனத்தை. லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார். ஒரு அலை சொல்லலே அல்லையா? ரெட்டிப்பான பலன் தேவை நமக்கு. முந்தி பிரயாசப்பட்டவன் அந்த பிந்தி பலனை பெற்றுக்கொண்டான். ரெட்டிப்பான சுதந்திரம் கர்த்தர் தான் நமக்கு சுதந்திரம். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்த வாசலை குறித்து. நம்ம கிழக்கு வாசல் பரலோக ராஜ்யம் தான் நமக்கு சுதந்திரம். அல்லேலூயா. அங்கே ரெட்டிப்பான பலனை தேவன் தருகிறார். நாம் தேவனுக்கென்று வளரும் போது, தேவனுக்கென்று நாம் கொடுக்கும்போது, தேவனுக்கென்று வாழும்போது ரெட்டிப்பான பலனை தேவன் தருகிறார். ரெட்டிப்பான சுதந்திரத்தை இந்த பூமியில் தேவன் தருகிறார். ஆக தேவனுக்காக இந்த வருஷத்தில் நான் ஒரு காலத்தில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தேன். நான் வளரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போல்லாம் என்னால் வளர முடியல. அந்த அந்த மரங்கள், ஒடிந்து போன மரங்கள் பாடணும் இல்லையா? ஒடிந்து போய் பறவை, சிறகு உடைந்த பறவை வானத்தில் பறக்குமோ? இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறோம். கிளை உடைந்து கனிகள் இல்லாமல் செடி வளைந்து இருக்கிற நம்மை மீண்டும் வளருவதற்காக தண்ணீர் ஊற்றி, அதுக்கு தேவையான உரங்கள், உபதேசத்தை தந்து, அங்கே இருக்கிற களைகளை பிடுங்கி மீண்டும் நம்மை வளர செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்காக வளரணும். நீங்கள் நினைக்கணும், நானும் என் குடும்பம் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக வளரணும். அல்லேலூயா. நாங்கள் வளர்ந்து பெருகணும் என்பதற்கு தான் தேவன் தருகிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்க, நம்பிக்குள்ள சிறகுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவார். இன்றைக்கே தருவேன்ட்டார்.
நமக்கு நன்மை தேவை. நன்மை தேடி உலகம் முழுவதும் போகிறோம். அந்த நன்மை சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னுடைய ஆலயத்தில் என்ன செய்வேன்? தங்குவேன். அவருடைய நன்மை கிருபை என்ன செய்யும்? தொடரும். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெருசு. நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் வளர 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 கர்த்தரின் நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை என்கிற சிறகுகள் வேண்டும். அந்த நம்பிக்கை என்கிற சிறகுகள் சிலருக்கு உடஞ்சிருக்கு. 2 சட்டையும் உடஞ்சிருக்கு. அந்த சிறகுகள் இருந்தால் இன்றைக்கே சொல்கிறாரு, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. இவைகளெல்லாம் தேவன் எதற்கு தருகிறார் அப்படின்னா, நம்ம வளரணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும். நான் வளருவதை மற்றவர்கள் பார்க்கணும். நான் வளருவதை தேவன் சந்தோஷப்படணும். உங்கள் வளர்ச்சியை சபையில் இருக்கிறவர்கள் பார்க்கணும். அல்லது நாங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கதாக இவைகளெல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க. நம்பிக்கை என்கிற சிறகுகள் நமக்குள்ளாக இருந்தால் இன்றைக்கே சொல்லிட்டாரு. சொன்னவர் மனிதன் அல்ல, தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரே பேசுகிறார். உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. இது மூப்பர்மாளுக்கு எழுதப்பட்டிருக்கு, சபைக்கு எழுதப்பட்டு நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை நல்ல கவனி விசேஷமாக அவங்க எப்படி இருக்கணுமா? திருவசனத்திலும் அதுல வளரணும், வசனத்தை வளரணும், உபதேசத்திலும் நான் வளரணும் என்கிற பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு ஒரு அலைச்சலையா எப்படி கணம் பண்ணோமா? ரெட்டிப்பான கணத்துக்குரிய யாரை? மூப்பர்மார்களை, நன்றாய் விசாரிக்கக்கூடியவர்களை, வசனங்களிலே வளரக்கூடியவர்களை, உபதேசத்தில் வளரக்கூடியவர்களை, அவங்க தரிசனத்தை விட சபை வளரும் என்கிற எண்ணம் கொள்கிறவர்களை, அவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. எங்களை யாருமே கனப்படல அப்படின்னு சொல்வாங்க. இந்த அனுபவத்தில் நாம் இருந்த கனம் நம்மை தேடி வர்றோம். வசனங்களிலே சபையை விசாரிக்கிற காரியத்தில், உபதேச காரியத்தில், வசனங்களில் அவர்கள் வளர்ந்தது பார்க்கும்போது நாமே அவரை தேடி போய் கனத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அது ஒரு கணம் இல்லைங்க, ரெட்டிப்பான கணங்க. அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சில செய்திகள்லாம் ஏதாவது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத அது ஒரு வேற, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா. ரெட்டிப்பான கணம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், எங்களோடு பேசினார் என்ற அந்த ரெட்டிப்பான கணத்துக்குரிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வர்களாக இருப்பாங்க. அதுதான் எப்ரியாம் என்கிற வாசல். இனிமேல் அந்த அனுபவங்கள் நம்மை தேடி வளர்வதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இன்னும் அதிகமாக தேவனுக்காக வளரணும், அதிகமாக வளர்ந்து நம்ம கனி கொடுக்கணும். நானும் என் வீட்டார் என்றால் அந்த அனுபவங்களை இருக்கணும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு இருந்தால் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதான் ரெட்டிப்பான கனி என்று சொல்லப்படுது. இந்த யோசேப்பு இந்த எப்ரியாம் பெற்ற பின்ன உடனே அவனுக்கு இந்த பேரை எப்படி வச்சான் அப்படின்னா அதில் சில காரியங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். யோசேப்பு அப்போ அது வரைக்கும் வருத்தமாக இருந்தது. நல்ல கவனிச்சிடுங்க. வருத்தம் இல்லாமல் இருக்குமா? வாலிப பையன், அண்ணன் தம்பிகளை துரோகி பண்ணாங்க, அண்ணன் தம்பியை விற்று போட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க? நல்லா அதில் நம்ம பார்க்கணும். நல்ல வேலை அவனை கொல்லலை, குழியில் தூக்கி விட்டாங்க, அவனை வஸ்திரத்தை கழட்டிட்டாங்க, ஒரு மிருகத்தை அடித்து ரத்தத்தை தோய்த்து தகப்பன் சொல்லுவது, மகனுடைய வஸ்திரமாய் பாரும்,
ஒரு மிருகம் அவனை கொண்டு போட்டது. ஒரு அலையா கிட்டத்தட்ட அது 13 வருஷம் யாக்கோபு என்ன மனசில், என் மகன் 13 வருஷம் இறந்து போயிட்டான், யாக்கோபுடைய தாய் என்ன நினச்சிருப்பான், இறந்துட்டான். ஆனால் இவங்களுக்கு தெரியும் என் சகோதரன் மறிக்கல. ஒரு அலையா பென்யமின்னு கூட தெரியாது, மற்ற எல்லாருக்கும் தெரியும். இவன் இருக்கிறான் என்பது மற்ற எல்லாருக்கும் தெரியும். ஆக அந்த 13 வருஷங்கள் அவன் படாத வருத்தம் கிடையாது, படாத பாடு கிடையாது. வசனம் அவனை புடமிட்டது, அவருடைய பிராணன் இரவிலே அடைபட்டிருந்தது. வாலிய பையங்க, நல்ல வாழக்கூடிய வாலிய பையன். ஆக அந்த மகனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா சாதாரண வருத்தமா, அவன் அதிகமாய் வருத்தத்தோடு இருந்தான். வாசிச்சு பாருங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தை அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி. எதை மறக்கணும்? தகப்பனை மறக்கல, மறந்தானா மறக்கல, அவங்க செய்த தீமையை மறக்க பண்ணி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், நிலகவனிக, சிறுமைப்பட்ட இருந்த தேசத்தில் தேவன் என்னை பலக பண்ணினார். அதுதாங்க வளர்ச்சி, பலக பண்ணினார் என்று எப்ராயிம் என்று பெயரிட்டார். என் சிறுமையிலிருந்து, என் எளிமையிலிருந்து, என்னுடைய வருத்தத்திலிருந்து, என்னுடைய கஷ்டத்திலிருந்து, என்னுடைய வனாந்தர அனுபவத்திலிருந்து, என் சிறையிருப்பு அனுபவத்திலிருந்து இந்த எப்ராயிம் தந்தது எதுக்குன்னா, என்னை சிறுமையிலிருந்து என்னை பெருக பண்ணினார். அலையா என்னை வளர செய்தார், பெருக செய்தார் என்பதற்கு அர்த்தமுள்ள வார்த்தையை தான் அவன் வைத்தான். ஆக நம்மை எங்கிருந்து எடுத்தான்? சிறுமைப்பட்ட ஜனத்தை தேவன் தூக்கி உயர்த்தி ஆசீர்வதித்த காரணம், பெருக செய்த காரணம், நாம் அவருக்கென்று வளர்ந்து ஜீவிக்க முடியாக. அலையா சத்தமா சொல்லுங்களையா. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் சிறுமைப்பட்டு இருந்தோம், ஒன்றுமே மதிக்கப்படாத நபராக இருந்தோம், எந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாமல் இருந்தோம். அந்த சிறுமைப்பட்டவனை தேவன் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னதைப் போல நம்மை இன்றைக்கு உலகம் மெச்சத்தக்க, அநேகர் பாராட்டத்தக்க, அநேகர் நம்மை கொடுத்து பேசத்தக்க ஒரு ஜீவியத்தை தந்தார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்று கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இந்த சிறுமை பட்டத்திலிருந்து அவனை வைத்தினார், கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்று இளையவனுக்கு அந்த பெயரை வைத்தார். வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சீக்கிரமாய் நம்ம வாசிக்கணும். லேயாளுடைய வாய்க்கில் கூட 29 ஆதியாகம் 32 அவை எதனால் சிறுமைப்பட்டால், சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகம் 29 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதி, அவளுக்கு முதல் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, பார்த்தீங்களா, கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தருளினார் என்று, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில சிறுமைப்பட்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தினால சிறுமையோடு நான் இருக்கிறோமோ, அந்த காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்து தேவன் தேசத்தின் நடுவிலே நம்மை பெருக செய்வார். அல்லேலூயா. புருஷன் நேசிப்பதை போல அநேக நம்மை நேசிக்கும்படியாக தேவன் எது நமக்கு இல்லையோ அதை நம்மை தந்து தேவன் நம்மை உயர்த்துவார் என்றால், அவருக்கென்று தந்த தேவனுக்கென்று வளர, அவர் தந்த தேவனுக்கென்று வளர்ந்து நம்முடைய கனிகளை கொடுக்க, அதில் இன்னும் பெருகி நம்மை ஜீவிக்கும்படியாக நம்முடைய எல்லாவித சிறுமையினுடைய அனுபவத்திலிருந்து எதெல்லாம் குறையாக இருந்ததோ, எதெல்லாம் வெற்றிடம் இருந்ததோ, எதெல்லாம் பல வருஷங்கள் அதை நம்ம கண்ணில் கூட காணாமல் இருந்தோமோ,
அவைகளெல்லாம் தந்து அந்த சிறுமைப்படுத்தின அனுபவத்திலிருந்து நம்மை பெருக பண்ணுவதற்காக யோசேப்பினுடைய மகனுடைய பேருக்கு அர்த்தத்தின்படியாக தேவன் நம்ம வாழ்க்கையிலும் செய்கிறார். அல்லேலூயா. செய்தார், இனியும் செய்வார். எதற்காக? அவருக்காக நாம் வளரணும், அவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும், அவருக்காக அந்த வளர்ச்சியோடு ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் என்பதை தாவீதுடைய வாழ்க்கையில் கூட 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11, 12 நீங்கள் வாசித்து பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் 2 சாமுவேல் வாசிங்க 16, 11, 12. பின்னும் தாவீது அபிசாயையும் எல்லாரும் பார்க்கிறேன். அப்சலோம் வந்து இவனுக்கு எதிராக ஒரு சம்பவம். அவர் சிமையும் வேற தூசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாரும் கூப்பிடுறான். வாசிங்க. இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் மகனே என்னுடைய பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய அந்த கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். ஒருவேளை என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்னான். அல்லேலூயா. நடந்ததா? நடந்தது. யார் நிந்தித்தாலும், தான் யார் தனக்கு எதிராக வந்தாலும் அவங்க தான் அழிஞ்சு போனாங்க தவிர அந்த சிறுமைப்பட்டிருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் உயர்த்தினாது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அவன் வளர்ந்தான், விருத்தி அடைந்தான், அந்த பெருக்கத்தை கற்றுக் கொடுத்தார். ஏன் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் பல சூழ்நிலை நடைவிலும் அந்த யோசேப்பு சொன்னதை போல அந்த வருத்தத்தில் சிறுமைப்பட்டு இருந்த இடத்துல நம்ம இருக்கும்போது தேவன் எத்தனை அதிகமாய் நம்மை தூக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஜீவனோடு இருக்கும்படி செய்தார். எத்தனை பேர் இந்த குடும்பம் ஒன்னிலாம போட்டும், இந்த பிள்ளைகள் அழிந்து போகணும் என்று எத்தனையோ சாபமான வார்த்தைகள் நமக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக எத்தனையோ சவால்கள், தூசணைகள், நிந்தனைகள் வந்தாலும், சொந்த குடும்பத்திலிருந்தே நமக்கு விரோதமாக எழும்பின சூழ்நிலை இருந்தாலும், தாவீதுடைய சிறுமையை எண்ணி உயர்த்தின விடுவித்த அந்த தேவன், அந்த சிறுமை இருப்பிலிருந்து நன்மை செய்த தேவன் நமக்கு நன்மை செய்வார். எதற்கு? தாவீது வர வர விருத்தடைந்ததை போல நாம் வளர்ந்து தேவனுக்கென்று கனிகளை கொடுக்க. அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு ரெட்டிப்பான கனி என்கிற ஒரு பேரை நம்ம பார்க்கணும். வளரணும், தேவனுக்காக தீர்மானம் பண்ணணும், இயேசுக்காக வளரணுங்க. அந்த வளர்ச்சியில் வரணும். அடேருக்குள்ள சொல்லுவாங்க, இன்னும் நீ வளரலையே, ஆவிக்குரிய வாய்க்குன்னால பார்க்க முடியலையே. ஆக இன்னும் நம்ம வளருவதற்காக வேதத்தில், ஜபங்களில், விசுவாசத்தில், அன்பில், பரிசுத்தத்தில், உபதேசத்தில், கொடுக்குற விஷயத்தில், வசனங்களில், கீழ்ப்படிதல், பக்தியில், பக்தி வைராக்கியத்தில் தேவனுக்கென்று வளர வேண்டும் என்று கர்த்தர் வரும். அல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதே தாவீது சொல்லும்போது 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 90ஆம் சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம். தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். துன்பம், சிறுமை ஒரு பக்கம், நாட்கள்ங்கிறான். ஆனால் துன்பம் என்பது வருஷங்கிறான். பல நாட்களாக நாங்கள் சிரமப்பட்டிருந்தோம், பல வருஷங்களாக நாங்கள் துன்பப்பட்டிருந்தோம். சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அதற்கு சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்க அல்லேலூயா.
எதற்கு? தேவனுக்கென்று வளரணும். தேவனுக்கென்று வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகுவதற்காக. அந்த சிறுமைப்பட்ட நாட்கள், அந்த துக்கப்பட்ட வருஷங்களுக்கு பதிலாக எங்களை ஆசீர்வதித்து, எங்களை மீண்டும் உயர்த்தி, எங்களை வளர செய்ய ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல தேவன் அதுக்கு அந்த கஷ்டத்துக்கு பதிலாக, அந்த துக்கத்திற்கு பதிலாக, அந்த சிறுமைப்பட்ட அனுபவத்துக்கு பதிலாக தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். சங்கீதம் 9:9 கூட வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 9வது வசனம் 9வது. சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலம் அவரே தஞ்சம். நமக்கு அடைக்கலம் வந்தான், யோசேப்புக்கு அடைக்கலாம், அந்த பேருக்கு அர்த்தம் தான். கர்த்தர் அதன்படி நம்மை வாழ வைக்கிறவர். எதுக்குன்னா அவருக்கென்று வாழணும், அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. கனியில்லாத அத்திமரத்தை போல அல்ல. இந்த ஆண்டவரையே ஏமாற்றின ஒரு அத்திமரம். ஆண்டவர் தடவி பார்க்குறாரு, பசி உண்டாயிற்று, கனி இல்லை. நம்மையும் தேடி பார்க்குறாரு, யாரிடத்தில் கனி இருக்குன்னு தேடி பார்க்குறாரு. அதனால் அந்த மரம் பட்டு போயிற்று. ஆக எதற்காக அப்படின்னா, நம்முடைய கனிகள் நிறைந்த ஜீவியம் செய்யும்படியாக, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் பெருகி வளருவதற்காக. நீங்கள் வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருங்கள் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. நீங்கள் வளர்ந்து பெருகுங்கள் என்று சொன்னதை போல பூமிக்குரிய மாத்திரம் சாராமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நான் இன்னும் வளரணும், என் வளர்ச்சியை கர்த்தர் பார்க்கணும், என் வளர்ச்சியை அநேர் கண்டு என்னை கனப்படுத்தணும் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த எபிரேயம் என்கிற வாசலை கட்டி எழுப்ப நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், அதாவது ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை போடாமல் நல்ல கவனிங்க, பூர்ணர் ஆகும்படி கடந்து போவதான் வளர்ச்சி. நம்ம ஒரு பூர்ண நேராக கடந்து, அதுதான் தேவன். பூர்ணம் என்பது என்னன்னா கனி கொடுக்கிற ஜீவியம். அல்லேலூயா. தேவனுக்கென்று நம்முடைய ஜீவியத்தை கனிகளாக, அந்த 9 கனிகளாக கொடுக்கிற ஜீவியம் தான் அந்த பூர்ணமாக்கப்படுதல் என்பது அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வளர்ந்துட்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட எபேசருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிங்க. எபேசருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அப்ப நல்ல கவனிக்க, எதுல வளரணும்? விசுவாசத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் ஒருமைப்பட்டவளாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான அவருடைய வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரையும் போதும். அந்த பூர்ண பரிசுத்தராகும்படியாக கிறிஸ்து விரும்புகிற வளர்ச்சிக்கு ஏற்றபடி நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஓடி ஓடி ஆண்டவருக்காக வளரணும், ஏதாவது செய்யணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும் அப்படிங்கிற விருப்பம். அபிஷேகத்தில் கூட நம்ம நினைப்போம், இந்த கணக்கால அளவு எனக்கு போதாது, இந்த முழங்கால அளவு எனக்கு போதாது, இது இடுப்பு அளவு போதாது, எனக்கு நீச்சல் ஆடணும், பெருகணும், வளரணும், தேவனுக்கு பிரியமாக அவருக்கு ஏற்றபடி அந்த வளர்ச்சி நமக்கு உண்டாகணும், அதை பூர்ணமாக நம்ம அடைய வேண்டும் என்கிற தாகம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கிடையாது.
எதையோ பேசுகிறோம், எதையோ சிந்திக்கிறோம், இதை நம்ம விட்டுட்டோம். ஒரு அலைச்சங்களேலுயா. இந்த வளர்ச்சி தான் அவரை சந்திக்க செய்யும். இந்த வளர்ச்சி தான் அந்த ரெட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வளர்ச்சி தான் பரலோகத்தில் பங்கு அடைய செய்ய முடியும். அலைச்சங்களேலுயா. கர்த்தர் அதை தருவார். ஆகவே வளரணுங்கிற வேற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இருக்க காலம் சொற்ப காலம், எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. நாளை மனிதனுக்கு என்ன நடக்குன்னு இன்றைக்கு யாருக்கு தெரியாது. அடுத்து எந்திரிப்போம் என்பது நிச்சயம் கிடையாது. தேவனுக்கு இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இருக்கிற நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள. இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவளாக இருப்பதனால காலத்தை என்ன செஞ்சீங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அதான் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலாங்களா அப்படின்றாரு. திருவசனத்தை பேசுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கிறார். ஆண்டுடைய காரியத்தை ஆண்டவருக்காக வளரணும், எனக்காக அல்ல அப்படின்னு. எனக்காக அல்ல, நான் தேவனுக்காக வளரணும். அலையா. என் குடும்பம் வளரணும், அப்போ நான் விரும்பினேன், இப்போ இல்லை, அந்த ஜீவியம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு, மீண்டும் அதை எப்படியும் வாசலில் கட்டி எழுப்பணும். என் பிள்ளைகள் நான் நினைக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். இன்னும் அபிஷேகம் பெறாத இருக்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னும் கையை தட்டி ஆராதிக்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கையை தட்டி அபிஷேகத்தில் எங்களை போல ஆவில நிரம்பி வளருகிற பிள்ளைகளாக மாறணும்னா கர்த்தர் மாத்துவார். அலையா. அதாங்க சொல்றாரு. அதே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், நல்ல கவனிங்க, அன்புடனே சத்தியத்தை ஏற்றுக்கணும். கை கொண்டு தலையாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களா, எல்லாவற்றையும், ஏதோ ஒண்ணு கிடையாது, எல்லாவற்றிலும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஏதோ ஒண்ணுல ஜபத்துல மாத்திரம் அல்ல. சொல்லுவாங்க, அவர் நல்ல ஜெபம் பண்ணுவாரு, ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார், வேதத்தை. அப்படி இல்லை. எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. அன்பிலும் விசுவாசத்திலும் உபதேசத்திலும் சத்தியங்களிலும் வசனங்களில அவரை போல அவர் விரும்புகிற எல்லாவற்றிலும் வளரணும். எல்லா கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தருகிற அத்தனை சாலந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்காக வளரணுங்க. ஏதாயிலும் ஆண்டவருக்காக இன்னும் குறுகிய நாட்களில் ஏதாவது செய்து முடித்து ஆண்டவர் நிறைவானத வளர்ச்சிக்கு நேராக நம்ம பயணித்து அந்த லக்கை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அந்த வாசலை கட்டி எடுப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு? என் குடும்பம் இப்படி இருக்கு, அடுத்த குடும்பம் நமக்கு பார்க்க வேண்டும், நம்ம எப்படி இருக்கிறோம், நானும் என் வீட்டை சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், தேவ சமூகத்தில் வரணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். சங்கீதத்தில் அழகா பேசினார். ஆகவே நாம் இனி வருகிற காலம், நாம் வளர்ந்தால் அவர்களும் வளருவார்கள். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் விரும்புகிற தேவன். கொலேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. கொலேசருக்கு நிருபம் 1:28 வாசிப்போம். இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தை வாசித்து முடிக்க போறோம். கொலேசர் எந்த மனுஷனையும் அதாங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னா வளர்ந்தவனாய், வளர்ந்து தேறினவனாய் நிறுத்தும்படி அவரையே நாங்க அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா அந்த ரெட்டிப்பான ஞானத்தோடும் ஒரு அலையா. அதுதான் எல்லாரும் தேரணும், கிறிஸ்துவுக்குள்ளே தேரணும். அதுதான் தேவன் தருகிற ஞானத்தோடு உபதேசத்தோடு உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் என்று எழுதுகிறார். ஆண்டவருக்காக வளரணும். பிள்ளைகளெல்லாம் சரியாக கவனிங்க. பைபிள் வாசிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, கவனிக்கணும். செல்ல அதிகமாக கையில் கொடுக்கக்கூடாது. அடித்தாலும் அடித்த பிள்ளைகள் வளரணும். பிள்ளைகள் தப்பாக நினச்சா பரவாயில்ல, கோபப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா சும்மா விடக்கூடாது. சரியாக நம்மை போல அவர்களை கிறிஸ்து விரும்புகிற வளர்ச்சியில் நாம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. 1 பேருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும்
இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டா? நீங்க ருசித்து பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல துர்கணத்தையும் சகலவித கபடத்தையும் அப்ப வளரணும்னு என்ன அர்த்தம்? சகல துர்கணத்தை விடணும், சகல கபடத்தை விடணும், வஞ்சகங்களையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் சகலவித மற்றவர்கள் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு அதெல்லாம் ஒழிச்சிருங்க. ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி ஒரு அலைய சொல்லுயா, நீங்கள் வளரும்படி. ஏன் நம்மால வளர முடியல? இந்த பிரச்சனை தான். இதனால நம்மால வளர முடியல. அதை நீங்கள் துர்குணத்தை, அத கபடுகளை, புறங்கூறுதலை, எல்லா பொறாமைகளை எல்லாத்தையும் அகற்றிட்டுன்னா நம்ம சாதாரணமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளருவோம். அலைச்சுகளையா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியா. அலைச்சுகளையா, குழந்தை வளரணும்னா பால் குடிக்கணும். நம்ம வளரணும்னா வசனம் என்கிற ஞான பாலை குடிக்கணும். அலைச்சுகளையா, அப்பதான் வளரணும். பைபிளையே வாசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கிறோம். சிறு குழந்தைன்னா அது கபடு இருக்காது, வஞ்சகம் இருக்காது, பொறாமை இருக்காது. இருக்குமா? இருக்காது. அந்த குழந்தை சுபாவத்தோடு கூட அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல வளரும்படியாக அந்த ஞானப்பால் தேவனுடைய வசனங்களிலே வளர்ந்து பெருகணும் அப்படின்னு விரும்புகிறார். அலையா, கலங்கம் இல்லாத, கலப்படம் இல்லாத உபதேசத்தினால வளரணும், அந்த வாசலை கட்டப்படணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 பேருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். 2 பேரும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஒரு அலையா, கிருபை இன்னும் வேணும், கிருபை வேணும். அவருடைய அறிவில் இன்னும் அறியணும், இன்னும் வேணும் என்கிற அதில் நீங்கள் வளருங்கள். அதுதான் எப்ரியாம் வாசம். அந்த வருத்தத்தோடு சிறுமைப்பட்டிருந்த என்னை நான் இந்த தேசத்தில் நான் பழகி பெருகுவதற்காக இந்த மகனை தந்ததுனால அவனுக்கு எப்ரியாம் என்கிற பெயர் இட்டான். அதான் ரெட்டிப்பான கனி உள்ள வாழ்க்கையை தேவன் தருகிறார். ஆக நம்ம தீர்மானம் பண்ணோம், இன்னும் நான் யாரையும் நான் பார்க்கல, யாரை புறங்கூற மாட்டேன், யார் மேலே கபடு வைக்க மாட்டேன், யார் மேலே பொறாமை வைக்க மாட்டேன். இனி என்னுடைய தீர்மானம், எனக்கு என் குடும்பம், நான் போகக்கூடிய சபையில் நான் வளரணும். அலையா, குடும்பமாக நான் கர்த்தருக்கு கனிகளை தரணும். என் கனியை மற்றவர்கள் பார்க்கணும், தேவன் பார்க்கணும். நான் அன்பிலே வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், கொடுப்பதிலே வளரணும், ஜபங்களிலே வளரணும். எல்லாவற்றிலும் நான் வளருவதற்காக அந்த நிறைவான இயேசுடைய சரீரத்துக்கு ஏற்றபடி வளர்ச்சி உண்டாக அந்த பூர்ணமாக்குவதற்கு நேராக நான் நடந்து கொள்ளும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அப்படியே எழும்பி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஒரு வேளை இன்னைக்கு அந்த வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் நான் மீண்டும் ஆண்டவரே இந்த ஆரம்ப நாட்களைப் போல நான் வளரணும் என்கிற எண்ணம். எதில் வளர்றோமோ இல்லையோ, ஆவிக்குரிய ஜீவிதத்தில், பரிசுத்தத்தில், கிருபையில், வசனங்களில், உபதேசங்களில், சாட்சியின் ஜீவியத்தில், ஜபங்களில், எல்லாவற்றிலும் வளருவதற்காக அப்படியே நான் ஒப்பு கொடுத்து அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பாபா, சோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேச விரும்பும் உள்ளவர்கள் பேசுங்க. ரீ பாபா பா சந்தா பாரா. ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, அது அபிஷேகம் இறங்கி வருகிறது. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ இன்றைக்கு உங்களுக்குள்ள புதிதான எண்ணங்கள், புதிதான அனுபவங்கள், புதிதான ஜீவியங்கள், புதிதான குழந்தை சுபாவத்தை போல தேவன் உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். எல்லா வாலி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு சமூகத்தில் அப்படியே தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆலே லூயா ரீபாலாபா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு அபிஷேகமுடைய ஜனத்தின் மேலே இறங்குவதாக, எங்கள் மேலே இறங்குவதாக, எங்கள் மேலே இறங்குவதாக. நீங்கள் பழகி நீங்கள் பெருகுங்கள் என்று ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஜனங்கள் பழகி பெருகணும்ப்பா.
அவள் சபை போன வருஷத்துல சபை வளர்ந்து பெருகணும்னு சொன்னதை போல தேவ சபையில தேவன் எழுந்திருக்கிறார். அது அத்தி மரத்தை போல அது வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னதை போல தேவ பிள்ளைகள் இனி வருகிற நாட்களில் நான் வளரணும், என் குடும்பம் வளரணும், என்னுடைய சபை வளரணும் என்கிற எண்ணங்களோடு வாழ்வதற்கு அவர்களை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் மேல எல்லாமே ரெட்டிப்பாக இறங்குவதாக, ரெட்டிப்பான பலன் இறங்குவதாக, ரெட்டிப்பான சுதந்திரம் இறங்குவதாக, ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் எல்லாவங்க மேல ரெட்டிப்பாக இறங்குவதாக. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ரீகாலாபா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஈகாபா. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உன்னோடு இடைப்படுகிறார் தேவனாவர். ஈபாபா சந்தபர க்ளோரி. இந்த பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதரம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் 10வது வாசலை குறித்து நாங்கள் பேசுவதற்கு கிருபை செஞ்சீங்க. எங்களுக்கு அந்த காரியங்களை கற்றுத்தந்தீங்க. நீங்கள் கற்றுத்தந்ததை நாங்கள் சபையில் இந்த டிவியிலானாலும் யூடியூபிலானாலும் கேட்கிற யாவருக்கும் பிரச்சனை உண்டாங்க. அந்தந்த சபையில் அந்த ஊழியர் கீழாக அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எல்லாவற்றையும் வளர்ந்து கனி கொடுத்து எதெல்லாம் அவர்கள் தவறு செய்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து அதை விட்டு போச்சோ மீண்டும் அவர்களை கொடுத்து நடத்தி ஆண்டவரே அவள் மூலமாக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கேற்ற வளர்ச்சி, உமக்கேற்ற அந்த நிறைவான வளர்ச்சியில் பெருகுவதற்கு வளர்வதற்கு உதவி. எங்கள் சபையாரையும் அப்படி நீ செய்வதற்காக, பேசுகிற என்னையும் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னினை ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்முடையவரோடு சகல பரிசுத்தவான்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகம் புரிந்தோம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்.